நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிச்சயமா இந்த மேட்ச்ல ஜெயிச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் நடந்த சில ட்விஸ்டான சம்பவத்தால ஆட்டம் தலைகளாக மாறி மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி நேரத்தில் இந்த மேட்ச்ல 12 ரன் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தின் வெற்றியை பத்தி ஹர்திக் பாண்டியா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மா அவர் இல்லைனா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நாங்க ஜெயிச்சிருக்க முடியாது. முக்கியமா 11-14 அதுக்கப்புறமா டைம் அவுட், கடைசி நேரத்தில் 18வது ஓவர் வரைக்கும் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன கம்ப்ளீட்டாக வழி நடத்தினாரு அப்படின்னு 18வது ஓவரில் நடந்த த்ரில்லான சம்பவத்தை பற்றி ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல எப்படி ஜெயிச்சோம் நாங்கள் அப்படிங்கிறத பற்றி போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தாரு. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி சுமார் 200க்கும் அதிகமான ரன்னை டார்கெட்டாக நிர்ணயிச்சதால கண்டிப்பாக இந்த மேட்ச்ல ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கருண் நாயக் ஏற்கனவே நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 300 ரன் எடுத்திருக்காரு கருண் நாயக். ஸோ அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கிற பிளேயர் கருண் நாயக் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் 40 பந்துக்கு சுமார் 89 ரன்கள் ஒத்த ஆளா நின்று டெல்லி அணியை அசால்ட்டா வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாரு. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் அவரை பந்து போட வைக்கலாம் அப்படின்னு அங்கே டக்அவுட்ல உட்காந்துக்கிட்டு ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. அதே போல ஹர்திக் பாண்டியாவும் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பின்னருக்கு தரலாம் அப்படின்னு மிச்சல் சாண்ட்னருக்கு கொடுக்க போனாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட ரோஹித் சர்மா கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு, லெக் ஸ்பின்னர் பந்து போட்டா நிச்சயமா கருண் நாயர் விக்கெட்டை எடுக்கலாம் அப்படின்னு வலியுறுத்தினதால அதுக்கப்புறமா தான் கரண் சர்மாவுக்கு ஹர்திக் பாண்டியா பந்து போட கொடுத்திருக்காரு. அந்த ஓவர்ல ஒரு சிக்ஸர் போயிருந்தாலும் அடுத்த பந்தே கருண் நாயர் விக்கெட் கிடைச்சது. ஸோ அவருடைய விக்கெட் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கிடைக்கலனா நிச்சயமா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்க முடியாது. அதே போல 14வது ஓவர் மீண்டும் கரண் சர்மாவை பந்து வீச ரோஹித் சர்மா வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இந்த 2 ஓவர்களும் இந்த மேட்சின் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டைம் அவுட் நடக்கிறப்பையும் ரோஹித் சர்மா அவர் கம்னு டக் அவுட்ல உட்கார்ந்துருக்காம ஓடியந்து ரோஹித் சர்மா ஹர்திக் அவருக்கு அட்வைஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. மேலும் 18வது ஓவர்ல கூட ரன்ஸ்ல போனாலும் பரவாயில்ல, விக்கெட்ஸ் தான் தேவை அப்படின்னு மிச்சல் சாண்ட்னர் அவரை பந்து வீச வைக்க ரோஹித் சர்மா வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வெளிப்படையாகவே ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல டென்ஷனான கட்டத்தில் ப்ரெஷரான கட்டத்தில் ரோஹித் சர்மா டக் அவுட்ல உட்காந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு முக்கியமான அட்வைஸை தொடர்ந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் நாங்கள் 12 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தோம். இல்லைனா நிச்சயமாக தோற்று போயிருப்போம். ரோஹித் சர்மா என்ன கம்ப்ளீட்டாக இந்த மேட்ச்சில் வழி நடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் பிரேக் த்ரூ ஒரு வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதை பற்றி முழுக்க ரோஹித் அவர் காரணம் அப்படின்னு ஃபுல் கிரெடிட்டையும் ரோஹித் சர்மா அவருக்கு ஹர்திக் பாண்டியா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா ரோஹித் அவர் காலையும் விழுந்திருக்காரு. அதே போல மகிழ்ச்சி சந்தோஷத்துல ஹர்திக் பாண்டியா ரோஹித்தை கட்டி தழுவி இருக்காரு. சோ நம்ம சிஎஸ்கே மாதிரியே இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் தற்போது 2வது வெற்றியை இந்த தொடர்ல பதிவு பண்ணிட்டாங்க. நம்ம சிஎஸ்கே மட்டும்தான் இன்னும் 2வது வெற்றியை பதிவு பண்ண முடியாம இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற ஆட்டத்துல சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? உங்க கருத்தை சொல்லுங்க.